வெல்கம் பேக் டு அவர் செஷன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் வீடியோல நியூஸ்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய ஒரு 2 ஹாட் டாபிக் பத்தி தான் என்ன செய்ய போறோம், டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாத்தீங்க அப்படின்னா, எஸ்பிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பீமா சென்ட்ரல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்க போகுதுன்னா, திஸ் பீமா சென்ட்ரல் இஸ் கோயிங் டு பிகம் a customer experience with innovation அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த எஸ்பிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ் வந்து பீமா சென்ட்ரல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. That is going to transform the customer experience with innovation. So they have induced some innovation in their insurance policy அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, எஸ்பிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் அப்படிங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் த இந்தியாஸ் லீடிங் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். இருக்கிற ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லயே ஒன் ஆஃப் த லீடிங் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து எது, எஸ்பிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பீமா சென்ட்ரல் அப்படிங்கிறதோட கொலாபரேட் பண்ணி they have introduced some new innovation in their insurance technology. ஓகேவா? so that is பீமா சென்ட்ரல், that is a servicing platform for their policy holders அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்களோட கஸ்டமர்ஸை வந்து அவங்களோட இன்சூரன்ஸ் போர்ட்ஃபோலியோவை என்ன செய்ய முடியும், எலக்ட்ரானிக் இன்சூரன்ஸ் அக்கௌண்ட்டா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது மூலமா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களோட இன்சூரன்ஸ் அக்கௌண்ட்டை தே கேன் மேனேஜ் இட் த்ரூ எ ஒன் ஸ்டாப் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் அ பீமா சென்ட்ரல். பீமா சென்ட்ரல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒன் ஸ்டாப் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல தே கேன் கன்வீனியன்ட்லி மேனேஜ் தேர் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ். ஓகேவா? இதுதான் என்ன பண்றாங்க, இண்டஸ்ட்ரியில, இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி கொண்டு வரது திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்றாங்க. எஸ்பிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ் பாலிசி ஹோல்டர்ஸ் வந்து என்ன பண்ணலாம், அவங்களோட அக்கௌண்ட்டை வந்து எலக்ட்ரானிக் இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் அக்கௌண்ட்டா சேஞ்ச் பண்ணிக்கலாம். எது மூலமா அப்படின்னா, த்ரூ கேம்ஸ்ட்ரக் பீமா சென்ட்ரல் அப்படிங்கிறது மூலமா. அது மூலமா அவங்க சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா, அவங்க இன்சூரன்ஸ் அக்கௌண்ட்டை எலக்ட்ரானிக் இன்சூரன்ஸ் அக்கௌண்ட்டா சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களோட போர்ட்ஃபோலியோவை என்ன செய்யலாம், டைரக்டா அக்சஸ் பண்ணலாம். எது மூலமா, எஸ்பிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ் மொபைல் அப்ளிகேஷன் மூலமா டைரக்டா என்ன செய்யலாம், அக்சஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம, suppose in case if the person couldn't reach their account through SBI General Insurance mobile application அப்படின்னா, they can also access those all services through the Bima Central app. ஓகேவா? ஸோ ஒன்று என்ன பண்ணலாம்னா, ஜென்ரல் இன்சூரன்ஸ் மொபைல் அப்ளிகேஷன் மூலமா அவங்க வந்து அவங்களோட அக்கௌண்ட்டை போர்ட்ஃபோலியோவை அக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், பீமா சென்ட்ரல் அப்ளிகேஷன் மூலமாகவும் என்ன செய்யலாம், அந்த சர்வீசஸை வந்து they can avail it அப்படின்னு சொல்றாங்க. எஸ்பிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இன் ஆர்டர் டு ப்ரொவைட் தேர் டிஜிட்டல் இன்சூரன்ஸ் சர்வீசிங் ஜர்னி. ஓகேவா? அண்ட் ஆல்சோ இதோடைய மெயின் மோட்டோ என்ன அப்படின்னா, எஸ்பிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ் வந்து என்ன செய்ய போறாங்க, அவங்களோட எல்லா ரீட்டைல் லைன்ஸ் ஆஃப் பிசினஸ் பாலிசிஸ்லயுமே எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டை கொண்டு வர போறாங்க. ஸோ ஜெனரல் இன்சூரன்ஸ் ஆஃப் எஸ்பிஐ வந்து என்ன செய்ய போறாங்க, they are going to issue their retail lines of business policies in electronic format. எல்லாத்தையுமே ஃபார்மேட்ல கொண்டு வர போறாங்க. ஃபார்மேட்ல கொண்டு வந்து அவங்களோட எல்லா கஸ்டமர்ஸோட போர்ட்ஃபோலியோவும் என்ன செய்ய போறாங்க, எலக்ட்ரானிக் இன்சூரன்ஸ் அக்கௌண்ட்டா என்ன செய்ய போறாங்க, சேஞ்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த மாதிரியான டைம்ல சப்போஸ் இன் கேஸ் இஃப் த பர்சன் ஆர் பாலிசி ஹோல்டர்ஸ் ஆஃப் எஸ்பிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ் do not have the electronic insurance account, அவங்க கிட்ட எலக்ட்ரானிக் இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா they can invited to open. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, they are invited to open. எப்படினாலும் என்ன பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா, த்ரூ தி இன்சூரன்ஸ் ரெப்போசிட்டரி. இன்சூரன்ஸ் ரெப்போசிட்டரி மூலமா என்ன பண்ணிக்கலாம், அவங்க வந்து எலக்ட்ரானிக் இன்சூரன்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது மூலமா டிஜிட்டல் இன்சூரன்ஸ் சர்வீசிங் ஜேர்னியை அவங்க அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கையில வந்து மணி வச்சிருந்தோம் இல்லையா, கையில மணி வச்சு நம்ம ஷாப்புக்கு போய் ஷாப் பண்றதுக்கும் இப்போ நம்ம என்ன பண்றோம், டிஜிட்டல் மணி யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் பே, பேடிஎம் அந்த மாதிரி என்ன செய்யறோம், வேலட்ஸ் யூஸ் பண்றோம், நெட் பேங்கிங் யூஸ் பண்றோம். இது மூலமா நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருந்தது, ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நிறைய அமௌண்ட் ஆஃப் மணியை வந்து நம்ம கேரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மொபைல் ஃபோன்ல என்ன பண்ணிக்கலாம், எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி இன்சூரன்ஸையுமே எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ல கொண்டு வந்து அப்ளிகேஷன் மூலமா நம்ம அக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இட் இஸ் அ டைம் சேவிங் ஒன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய அட்வான்டேஜஸ் அதுல இருக்கு. அஃப்கோர்ஸ் தேர் இஸ் ஆல்சோ எ டிஸ்அட்வான்டேஜஸ், பட் மோர் தென் தட் அட்வான்டேஜஸ் ஆர் தேர். ஸோ டிஜிட்டல் இன்சூரன்ஸ் சர்வீசிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றதுக்கு எஸ்பிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, பீமா சென்ட்ரல் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ செகண்ட் இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் என்ன அப்படின்னா, ப்ராஜெக்ட் விஷிங்.
இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, பிஷிம் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை வந்து ரீசெண்டா டெஸ்ட் ஃபயர் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ பிஷிம்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் அ போர்ட்டபிள் ஹாஸ்பிட்டல். எஸ், என்னன்னா போர்ட்டபிள் ஹாஸ்பிட்டல், அதாவது போர்ட்டபிள்னா என்ன, இட் இஸ் மூவபிள். அப்போ மூவபிள் ஹாஸ்பிட்டல், ஓகேவா. எங்கேயாவது டிசாஸ்டர் நடக்குது, ஒரு எமர்ஜென்சி இருக்கு, கண்டிப்பா அந்த இடத்துல மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் தேவைப்படும். பட் there is no means of transportation on that particular place அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், we can use this particular project BISHIM. அதுக்கு யாரு ரெடி பண்ணியிருக்கிறாங்க, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டெஸ்ட் ஃபயர் பண்ணி பார்த்துருக்காங்க, ஓகேவா. The Indian Air Force recent test of the BISHIM Portable Hospital in Agra underscores its role in Project BISHIM, aimed at providing swift and comprehensive medical aid during emergencies. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரீசெண்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆக்ரால இந்த டெஸ்ட் ஃபயர் பண்ணி பார்த்துருக்காங்க. இட் இஸ் அ பிஷிம் த போர்ட்டபிள் ஹாஸ்பிட்டல், ஓகேவா. இதோடைய மெயின் எய்ம் என்ன அப்படின்னா, என்ன பண்ணணும், ரொம்ப சீக்கிரமா ரேபிட், ரொம்ப சீக்கிரமா காம்ப்ரிஹென்சிவ் மெடிக்கல் அசிஸ்டன்ஸை எமர்ஜென்சி பீரியட்ல கொடுக்கறது. ஸோ யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த டைம்ல இமீடியட்டா என்ன பண்றது, மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்றது. இந்த போர்ட்டபிள் ஹாஸ்பிட்டல்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, இந்த பர்டிகுலர் போர்ட்டபிள் ஹாஸ்பிட்டல் மூலமா என்ன பண்ணலாம், 200 காசாலிட்டிஸ்க்கு வந்து மெடிக்கல் எய்ட் ப்ரொவைட் பண்ணலாம். இதை என்ன பண்ண போறாங்க, எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கும் they are going to develop for upcoming days, ஓகேவா. ஸோ அப்கமிங் டேஸ்ல இதை டெவலப் பண்றதுக்கும் என்ன பண்றாங்க, they are going to take some initiatives. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பிஷிம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் அ ரெவல்யூஷனரி இந்த எமர்ஜென்சி ஹெல்த் கேர் செக்டார்லயே இட் இஸ் அ ரெவல்யூஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. இதோடைய மெயின் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பிஷிம் போர்ட்டபிள் ஹாஸ்பிட்டல்ல என்னென்ன டெக்னாலஜிலாம் அவங்க இன்டெலிஜ் பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சிருக்காங்க, டேட்டா அனலிட்டிக்ஸும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதில் இன்டெலிஜ் பண்ணியிருக்கிறாங்க. இது மூலமா என்ன பண்ணலாம், ஆன் சைட்ல எஃபிஷியண்டா மெடிக்கல் அசிஸ்டன்ஸை ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 72 ஈஸிலி டிரான்ஸ்போர்ட்டபிள் காம்போனன்ட்ஸ், அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸில் 72 இம்போர்ட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் போர்ட்டபிள் ஹாஸ்பிட்டலில் அவங்க வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, லைக் பைசைக்கிள், ட்ரோன் டிரான்ஸ்போர்ட், இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைவர்சிஃபைடு சினாரியோஸில் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கலாம். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் என்ன பண்ணலாம், ஈஸியா இந்த விஷயத்துல இந்த பர்டிகுலர் போர்ட்டபிள் ஹாஸ்பிட்டல் மூலமா மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா, இந்த அயோத்தியா நடந்த ஈவெண்ட்ல என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஒரு பர்டிகுலர் செட்டப்பை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க, ஓகேவா. ஸோ இந்த போர்ட்டபிள் ஹாஸ்பிட்டல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டா இருக்குது. இந்தியாவோட எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் கேப்பபிலிட்டியில இந்த பர்டிகுலர் போர்ட்டபிள் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கு, ரொம்ப ஒரு சிக்னிஃபிகண்ட் அட்வான்ஸ்மெண்ட்டா இருக்கு. நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், we are still in the developing phase, but in order to showcase our talents in the global era, this is going to become a significant advancement, ஓகேவா. இப்போ ரீசெண்டாக நடந்த டெஸ்ட்லையும் அப்கமிங் டிப்ளாய்மெண்ட்ஸ்லையும் நம்ம என்ன காமிக்க போகிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு டிசாஸ்டர் நடந்தாலோ எமர்ஜென்சி இருந்தாலோ we can easily survive, we can easily serve people அப்படிங்கிறதுக்கு இது ஒரு கிரேட் எக்ஸாம்பிளாக இருக்க போகுது, ஓகேவா. ஸோ அந்த எங்கே தேவைப்படுதோ மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணுறோம் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் மூலமாக, ஓகேவா. So in this video we have discussed two important topics. One is Bima Central, which is introduced by the or else developed by the SBI General Insurance Company, and second important news is BISHIM, which was recently test fired by the Indian Air Force. What is BISHIM? BISHIM is a portable hospital, okay va. So what is the main motto of the BISHIM? In order to provide a swift and comprehensive medical assistance during the emergency period of time, okay va.